தேசபந்து தென்னகோனின் நியமனம் எனது அழுத்தம் காரணமாக காலம் தாழ்த்தப்படுவதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்பட்டது. ஆனால் நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் என முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் பி ஜெயசுந்தர மற்றும் காமினி செனவரத்ன போன்றோர் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது. தற்போது தேசபந்து தென்னகோன் மறைந்திருப்பதாக கூறுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அழுத்தம் காரணமாகவே தேசபந்து தென்னகோரின் நியமனம் காலம் தாழ்த்தப்படுவதாக கூறினர். ஆனால் தற்போது நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர். இவை அனைத்தும் கற்பனைகளால் கூறப்படும் கதைகளாகும். நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது என்றால் இதுவே இன்றைய நிலவரமாகும் என்றார். மேலும் வேட்புமனு தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனினும் கொழும்பு மாநகர சபையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். பொது சின்னம் ஒன்றில் சகல எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். அந்த சின்னம் யானையோ அல்லது வேறு ஏதேனுமோ என்பது எதிர்வரும் சில தினங்களுக்குள் தீர்மானிக்கப்படும் என்றார்.